ஹாய் கேஸ், நம்ம சேனலில் கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் கூகுள் ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது அவங்களுக்கு பிஸ்னஸ் கால் வர்றதுக்காண்டியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கான ரன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆனால் போதும், நைட்டு 10லேருந்து காலைல 10 வரைக்கும் ரன் ஆக தேவையில்லை, அதை மட்டும் எப்படி பாஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு டைம் வந்து ஒரு தோராயமாக சொல்கிறேன். இது சில பேர் காலைல 8 மணில நைட் 8 மணியாக இருக்கணும், 6 மணி நேரம் 7 மணி நேரம், இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி டயத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் உங்களோட பிஸ்னஸ் எப்போ பர்டிகுலராக ரன் ஆகுமோ அந்த டயத்தில் மட்டும் உங்களோட ஆட் ஆக்டிவ் வச்சுட்டு மற்ற டயத்தில் எப்படி கூகுளே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடா நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நான் பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணிருக்கேன் ஏகப்பட்ட வீடியோஸ், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. யூ கெட் லாட் ஐடியாஸ் அபவுட் கூகுள் ஆட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது இந்த ஆட் ஷெட்யூல் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது வந்து காமிக்கும். இன்கேஸ் இது வந்து நீங்க அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அடுத்து ஆப்டிமைஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். நீங்க ஆடை போய் எடிட் பண்ணும்போது இந்த கேம்பெயின் செட்டிங் கீழே ஆட் ஷெட்யூல் கீழே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆட் ஷெட்யூல்ல டிஃபால்ட்டா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஆல் டேஸ் 0000 இருக்கும். இப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 7 நாளும் 24 ஹவர்ஸ் ரன் ஆகும். இதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 சினாரியோ 3 சினாரியோ எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ரன் ஆகும், சாட்டர்டே சண்டே ரன் ஆகாது அப்படின்னு இல்லை. மண்டே டு ஃப்ரைடே மட்டும் எனக்கு கேம்பெயின் ஆன்ல இருந்தால் போதும், மற்ற டே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ சொல்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஆல் டேன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு மண்டே டு ஃப்ரைடே இதை கொடுத்துருங்க. புரிஞ்சுக்கலாம்? அவ்வளோதான். இதை கொடுத்துட்டா போதும், மண்டே டு ஃப்ரைடே மட்டும் உங்க கேம்பெயின் ஆன்ல இருக்கும், மற்ற நாள் ஆன்ல இருக்காது. இப்போ அகைன் நான் சொல்ற மாதிரி எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளும் கேம்பெயின் ரன்ல இருக்கணும், என் கடை ஓப்பன்ல இருக்கும். ஆனால் இன்னொரு கண்டிஷன் தான், காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் எனக்கு கேம்பெயின் காமிக்கணும்னு வச்சுன்னா இந்த இடத்துல ஆல் டேஸ் அப்படின்ற கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, போயிட்டு டைம்ல போயிட்டு இப்போ என்னது 10 மணிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து கொடுத்துருங்க, நைட்டு எனக்கு வந்து 10 மணி வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து ரயில்வே டைம் தான் காமிக்கும், குழப்பிக்கிறாதீங்க. ஓகேங்களா? 23 புரிஞ்சுக்கலாம்? இப்போ எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும், சாரி 22 வருமா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே 22 இப்போ கொடுத்தா காலையில் 10 மணில நைட் 10 மணி ரன் ஆகணும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இப்போ கிழமைகள் மாறும். எனக்கு மண்டே இந்த டே ரன் ஆனால் போதும் அப்படின்னா நீங்க மண்டே கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு மண்டே எந்த டைம் மட்டுமே ரன் ஆகணும், சாரி மண்டே எந்த டைம் மட்டும் ரன் ஆகணுமோ அந்த டேத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எனக்கு மண்டே இந்த 5 மணிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காண்டி சொல்லித்தரேன், இந்த டைம் மட்டும் ரன் ஆனால் போதும், இப்போ கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது மட்டும் ரன் ஆகிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் டிபெண்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல டேஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் டயத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட கூகுள் ஆப்ஸ்ல வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் தான் பிசினஸ் பண்றீங்க இல்லை அப்படின்னு பண்ணிக்கலாம். சில பேருக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, சார் என்னால இதெல்லாம் போய் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நான் எப்ப கடை திறந்திருப்பேன் எப்ப கடை பூட்டிருப்பேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது, சில நேரம் கடை ஓப்பன் இருக்க, சில நேரம் அவங்களோட மத்தியானம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட போவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஜஸ்ட் நீங்க கேம்பெயின் ரன் பண்ணிருப்பீங்களா, உங்களோட கேம்பெயின் வந்து இந்த இடத்துல காமிக்குமா, கூகுள் ஆட்ஸ்ல கேம்பெயின் பண்ண கேம்பெயின் இந்த இடத்துல காமிக்கா, ஜஸ்ட் இந்த கேம்பெயினை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கேம்பெயின் எடிட் பண்ணுமோ அந்த கேம்பெயினை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எடிட்ல போயிட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு ஏன் காமிக்கலைன்னா நான் அந்த கேம்பெயினை கம்ப்ளீட் பண்ணலாம், உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி பண்ணிக்கிறேன். நீங்க அந்த கேம்பெயின் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேம்பெயின் பாஸ் ஆயிரும். அடுத்து நீங்க எப்போ ஆக்டிவா வருவீங்களோ அப்போ நீங்க மேனுவலா போயிட்டு ரிசியூம் கொடுத்தீங்கன்னா ரிசியூம் ஆயிரும். ஆனா இதை நீங்க ஒவ்வொரு இடம் போய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க சாப்பிட போகல இந்த மாதிரி போகும்போது மேனுவலா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கடை எப்போ திறந்துருமோ அப்போ மட்டுமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.